வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற நம்ம எல்லாருமே ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த வீடியோ அதாவது சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராசஸ்ன்றது நான் மாதம் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா நம்ம போல் சாதாரணமான பக்தர்களுக்கு எல்லாருக்குமே திருமலை ஸ்ரீவாரி மூலவரை நம்ம கிட்டவா போய் தரிசனம் பண்ணணும் என்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அந்த பாக்கியம் நம்ம போல் சாதாரணமான பக்தர்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு பார்த்தோம்னா, சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்றது மாதம் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ், அர்ச்சனா, அஷ்டதள பாத பத்மாராதன சேவா, தோமால சேவா, சுப்ரபாத சேவா, இந்த 4 சேவா பார்த்தோம்னா ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ். இந்த சேவாஸில் நம்ம சுவாமியை கிட்டவா போய் பார்க்கறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சேவாஸ்க்கு டிக்கெட்ன்றது நம்ம டைரெக்டாக ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. எங்கேயோ கரண்ட் புக்கிங்கெல்லாம் கிடையாது. பக்தர்களை லக்கி டிப்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. லக்கி டிப்புன்றது மாதம் அதாவது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் லைவில் இருக்கும் ஆன்லைனில். ஸோ நம்ம அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா லக்கி டிப்லேருந்து செலக்ட் பண்ணுவாங்க பக்தர்களை. நம்ம செலக்ட் ஆனோம்னா நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க இந்த சேவாக்கு. அதாவது ஏதாவது ஒரு சேவாக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நம்மளுக்கு மெசேஜ் வரும். இது ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ தான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது. நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா அப்புறம் தான் நம்ம டிக்கெட்டுக்கு பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இந்த ஆர்ஜித சேவாஸ்க்கு டிக்கெட் காஸ்ட்டு கூட ரொம்ப லோ காஸ்ட்டில் மூலவரை நம்ம கிட்டவா தரிசனம் பண்ணுறதுக்கு. அதாவது அர்ச்சனா 220 rupees. அதாவது அர்ச்சனா சேவாக்கு செலக்ட் ஆனோம்னா நம்ம பே பண்ண போகிறது 220 rupees. அஷ்டதள பாத பத்மாராதன சேவா 1250 rupees. தோமாலா சேவா 220 rupees. சுப்ரபாத சேவா 120 rupees. ஸோ இவ்வளோ லோ காஸ்ட்டில் ஒரு விவிஐபி தர்ஷன் லெவலில் நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சான்ஸ். இந்த சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷனில் மாதம் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஏதோ ஒரு மாதம் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் மந்த்து கூட அஷ்டதள பாத பத்மாராதன சேவாக்கு 2 பேர் பக்தர்கள் செலக்ட் ஆனாங்க. லாஸ்ட்டு 2-3 மந்த்ஸாக செலக்ட் ஆகிட்டே தான் வந்துட்டுருக்காங்க. அஷ்டதள பாத பத்மாராதன சேவாவில், சுப்ரபாத சேவாலையும் நிறைய பக்தர்கள் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாம் பக்தர்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது நான் மாதம் சொல்லிட்டு வர ஒரு சின்ன டிப்பு தான். பர்டிகுலராக இந்த சேவாவுக்கு தான் நம்ம செலக்ட் பண்ணணும், இந்த டேட்டில் தான் நம்ம போகணும்ன்ற மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. அதாவது ஜூன் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் செலக்ட் ஆல் சேவாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க எந்தெந்த டேட்டுக்கு எந்தெந்த சேவா ரிலீஸ் பண்ணாங்களோ எல்லா டேட்ஸும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆல்ன்ற ஆப்ஷன் டச் பண்ணோம்னா ஏதோ ஒரு சேவாவுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம பர்டிகுலராக இந்த சேவாவுக்கு தான் போகணும், இந்த டேட்டில் தான் போகணும்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். நம்மளுக்கு எந்த சேவாவுக்கு போகணும்ன்றது மைண்டில் விட்டுட்டு நம்ம திருமலை ஸ்ரீவாரி மூலவரை நம்ம கிட்டவா தரிசனம் பண்ணணும்ன்றது மைண்டில் வச்சு நான் சொன்ன மாதிரி இந்த டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்றது நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் பின் பண்ணியிருக்கேன். பின்னோட மெசேஜஸ் மேலே இருக்கும், அதை டச் பண்ணிகிட்டே வாங்க. அதில் 4வது நம்பர் வரும்னு நினைக்கிறேன். அந்த 4வது நம்பரில் இருக்கிற வீடியோ பாருங்கள். அந்த டைட்டில் கூட நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்னு வச்சுருப்பேன். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பார்த்துட்டு நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பொறுமையாக நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாக. நம்ம ஏன்னா இதில் பேமெண்ட் கிடையாது. 300 rupees தர்ஷனமோ இல்லைனா அங்க பிரதட்சணமோ இது போல் சேவாஸ் புக் பண்ணும்போது நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ண வேண்டி வரும்.
அதுபோல் இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ண வேண்டிய இல்லை. ஏன்னா 3 days டைம் இருக்குது. பொறுமையாக ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணுங்கள். இதில் ஏதோ ஒரு சேவாக்கு செலக்ட் ஆனோம்னா நம்ம மூலவரை நம்ம கிட்டவா தரிசனம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.